திருச்சிற்றம்பலம். நம் அனைவருக்கும் அருள் புரிந்து காக்கின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 169வது அமர்வாக திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்தர் திருமணம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 168வது அமர்வில் திரு ஆலவாய் திருத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகங்களின் முற்றோதலை நிறைவு செய்து சுவாமிகள் நம்மை திரு ஆலவாய் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் வழிகாட்டுதலுடன் திரு ஆலவாய் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருப்பதிகங்களை முற்றோது செய்ய உள்ளோம். அந்த பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பூழியற் போன்ப பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரன் திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன் உமை கொலமிகு கரியது பிடியதன் உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் வரிடர் கடிகணபதி வர அருளினல் மீது கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே பதிகம் 700 பகருமா கவியோகி பரசுனா வரசார பரமகாரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அருளினால் அமன் மூடரு அவர் செய்வாதைகள் தீரும் அனகன்வார்கள் சூடி நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாவம் வெறியராகுவர் சாலமதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரில் மனிதரானவர் தாமே. எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால்
திரு ஆலவாய் திருத்தல திருப்பதிகங்களை திருவருள் கருணை கொண்டு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள், அன்பர்கள், சிவனடியே சிந்திக்கும் திருவாளர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பதிகங்களை வாரம் ஒரு முறை 1 மணி நேரம் திருமறையோடு திருத்தல முற்றோதல் என்கிற சிவஞான பெருவேள்வியோடு இணைந்திருந்து இந்த பணிகளை, சைவ பணிகளை, சிவப்பணிகளை செய்து வருகிற அடியார் பெருமக்கள் அனைவரையும் போற்றி வணங்கி, இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை, மதுரை ஆலவாய் திருத்தல பதிகங்களை எல்லாம் பாடி பரவியும் கேட்டும் இன்புற்றும் இப்பொழுது எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 2 பதிகங்களை நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். எம்பெருமான் சுந்தரர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல, நம்முடைய பாக்கிய குறைவு அது. ஆனால் நாவுக்கரசர் பெருமானும் அவர் எத்தனையோ பதிகங்களை பாடி இருக்க கூடும். ஆனாலும் நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த 2 பதிகம். ஒன்னு திருநேரிசை, ஒன்னு திருத்தாண்டகம். நம்முடைய பெரிய புராண பேருரை எழுதிய பெருமான் CKS என்கிற CK சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் எழுதிய உரையில நாவுக்கரசருக்கு ஆத்மார்த்த மூர்த்தி யார் என்கிற ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக நாவுக்கரசருடைய ஆத்மார்த்த மூர்த்தி ஆலவாய் சொக்கன் என்று அவர் எழுதுகிறார். இத்தனை பெருமானை பாடியிருக்கிற நாவுக்கரசருக்கு எப்படி ஆலவாய் சொக்கன் ஆத்மார்த்த மூர்த்தியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி வந்த பொழுது அதற்கு அவர் சொல்லிய பதில் இந்த திருநேரிசை பதிகத்தை தான் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு மருந்தாகி உள்ளாய், உம்பரோடு உலகுக்கு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் என்கிற பாடலை சுட்டிக்காட்டி, அருமருந்து ஆலவாயில் அப்பனே, ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே என்று ஒவ்வொரு பாடலுடைய ஈற்று அடியிலேயும் அப்பனே அருள் செய்யாயே, அப்பனே அருள் செய்யாயே என்று பாடி பரவியிருக்கிறார்கள் நாவுக்கு அரசர். இந்த பதிகத்தை பாடுகிற அன்பர்களுக்கு நோய் பிணி வராது, மன பயம் வராது, மன சோர்வு வராது. பதிகங்களை பாடினாலே சோர்வு வராது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய மந்திரம்தான் பதிகங்கள். நாங்கள் நினைக்கிறோம் மந்திரங்கள் என்று சொன்னாலே அது ஸ்லோகங்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதுவல்ல. மந்திரங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அது பலனை தரும். மந்திரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் நினைப்பவரை காப்பாற்றுவது, மந்தரம். அதைத்தான் சொல்லுவார், மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரேல். மனதால் எதை சொல்லுகிறோமோ அது நம்மை காப்பாற்றும். அதுக்கு பேரு மந்திரம்னு பேரு. அப்படி வேதங்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. வேதத்து ஒளி, வேதத்தொலியானும் மிகு வேணுபுறம் தன்னை அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவார். நாவுக்கரசரும் தூங்கும் போதே வேதியா வேதகீதா. வேதி அப்படின்னா வேதித்தல், வேதியியல் மாற்றம் செய்தல், வேதியியல் மாற்றம் செய்தல். ரசாயன மாற்றம் பண்றவனுக்கு பேரு வேதியியல். வேதியியல் படிக்கிறவன் அவன் வேதியன். நம்முடைய ஆன்மாவை
ரசவாதம் செய்து ஞான ஆன்மாவாக வெத்தமலமுடைய இந்த ஆன்மாவை முத்தர் ஞான ஆன்மாவாக மாற்றக்கூடியவன் ஈசன். வெந்த மலத்தை அறுத்து சிவஞான அனுபூதியை தரக்கூடியவன் ஈசன். அதனால அவனுக்கு வேதியன் என்று பொருள். அதனால வேதித்தல் வேதியன், வேதியா என்று துவங்குகிறார். அவன் எதை விரும்பி கேட்பான்? வேத கீதன் என்று. விண்ணவர் அண்ணா, விண்ணவர் அண்ணான்னா தலைவர். அண்ணா என்ற வார்த்தைக்கு தலைவன் என்ற அர்த்தம். விண்ணவர் அண்ணா, விண்ணவருக்கெல்லாம் தலைவனே என்று ஓதி மலர்கள் தூவி ஒருங்கினின் கலர்கள் காண. மனம் ஒருங்கணும். மனம் ஒருங்காத வழிபாடு பிரயோசனம் கிடையாது. ஆலயத்திலேயே திருக்கோயிலேயே ஒரு நாள் முழுக்க தங்கியிருந்தாலும் இறைவன்பால் நம்முடைய மனம் இல்லை என்று சொன்னால் அங்கு இருந்து பிரயோசனம் கிடையாது. ஒருங்கினின் கலர்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய், படச்சடை மதியம் சூடும் அளவ ஆதியே, ஆதியே ஆலவாயில் அப்பனே, ஆலவாயில் அப்பனே எனக்கு அருள் செய்யாய், அருள் செய்யாய் என்று பாடியிருக்கிறார். திருநேரிசையை பொறுத்த மாட்டிலும் அது ஒரு பண்ணாகவே கருதப்பட்டது. ஆனால் பின்னால் வந்த இசைஞான வல்லவர்கள், பெரியவர்கள் இதற்கு நவரோஸ் என்கிற ஒரு ராகத்தை, அமைப்பை இதற்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த முறையில் நாம் அனைவரும் இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. வேதியா வேத கீத விண்ணவரன்னா என்றென்று மோதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழல்கள் காண. வேதியா வேத கீத விண்ணவரன்னா என்றென்று மோதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கழல்கள் காண. பாதியோர் பெண்ணை வைத்தாய், படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயின் அப்பனே அருள் செய்யாயே. ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஏ நம்பனே நான் முகத்தகாய், நாதனே ஞான மூர்த்தி, எம் பொன்னே ஈசா என்றென்று ஏத்தினார் ஏச சென்றும் பின்பினே திரிந்து நாயேன் பேற்றி நீ பிறவ வண்ணம் அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஒரு மருந்தாகி முள்ளாய் கும்பரோடுலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமோதின் சுவையாய். கருமருந்தாகி உள்ளாய், கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஏ செய்யனின் கமல பாதம்
சேருமா தேவ தேவே மையணி கண்ட தாதே மான்மறி மழு ஒன்று ஏந்தும் சைவனே சாத ஞானம் கற்றறிவிலாத நாயேன் ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே. வெந்தலை கையிலேந்தி மிகவும் ஓர் பலி கொண்டு என்றும் உண்டதும் இல்லை சொல்லி உண்டது நஞ்சு தன்னை பண்டுனை நினைய மாட்ட பழகனே உளமதார அண்டனேயால வாயில் அப்பனே அருள் செய்யாயே அண்டனேயால வாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே. ஏ எஞ்சலில் புகழி தென்றன்று ஏத்தினார் ஏச சென்றும் வஞ்சகம் ஒன்றும் இன்றி மலரடி காணும் வண்ணம் நஞ்சினை மிடற்றில் வைத்த நற்பொருள் பதமே நாயேற்கு அஞ்சலன் தாளவாயில் அப்பனே அருள் செய்யாயே அஞ்சலன் தாளவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஏ வழுவிலாதுன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேனும் செழுமலர் பாதம் காண தென்திரை நஞ்சம் உண்ட குழகனே கோல வில்லி புத்தனே மாத்தாய் உள்ள அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணன் பாக மாமரை அங்க மாறும் அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அறிவனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே. நலந்திகள் வாயில் நூலால் சரிகிளை பந்தல் செய்த சிலந்தியை அரசதால அருளினாய் என்று திண்ணம் கலந்துடன் வந்து நின்றால் கருதி தான் காண்பதாக கலந்துடன் வந்து நின்றாள் கருதி நான் காண்பதாக அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அலந்தனன் ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே.
பொடி கொடு பூசி பொல்ல புறம்பையில் புந்தி ஒன்றி பொடி கொடு பூசி பொல்ல புறம்பையில் புந்தி ஒன்றி பிடித்து நின்றாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன். பிடித்து நின்றாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன். எடுப்பனென்றிலங்கை கோன் வந்து எடுத்ததும் இருபது தோள் அடத்தனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. எடுப்பனென்றிலங்கை கோன் வந்து எடுத்தலும் இருபது தோள் அடர்த்தனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அடர்த்தனே ஆலவாய் அப்பனே அருள் செய்யாயே. அடர்த்தனே ஆலவாயே அப்பனே அருள் செய்யாயே. அப்பனே அருள் செய்யாயே. மிக அற்புதமான பதிகம். ஒவ்வொரு பாடலையும் ஆளவாய் அப்பனே அருள் செய்யாயே, ஆளவாய் அப்பனே அருள் செய்யாயே என்று பாடி பரவியிருக்கிறார் அப்பர் பெருமான். மூணாவது பாடல்ல மிக அழகா சொல்றார். ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுது இன் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயும் அப்பனே அருள் செய்யாயே. அப்பனே அருள் செய்யாயே. அருள் செய்யாயே. அருள் செய்யாயே. ஏ நமக்கு வரக்கூடிய வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு மருந்து உண்டு. ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய். பெருமருந்தாகி பெரிய மருந்து. பெருமருந்தாகி நின்றாய் பேரமுது இன் சுவையாய் கருமருந்தாகி ஆளும் வல்வினைகள் தீர்க்கும். நம்மை ஆளுகிற வினைகள், நம்மளை யார் ஆண்டு கொண்டிருக்காங்க? வினைகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்காங்க. நல்வினை தீவினை இந்த ரெண்டு பேரும் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நம்மை வழிநடத்துகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நாங்கள் தான் செயல்படுறோம்னு. இல்ல, நம்ம செஞ்ச வினை தான் நம்மள ஆட்டி படைக்குது. நம்ம பொம்மை ரிமோட்டு அந்த வினைகள் கையில இருக்கு, அந்த வினை ஈசன் கையில இருக்கு.
அதைத்தான் சொல்லுவார், கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும், காட்டுவதும் காட்டி மறைப்பதும், ஒவ்வொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று. யாரை யாரை எவ்வளவு தூரம் சேர்க்கணும், எந்த இடத்துல பிரிக்கணும், யார சந்திக்க வைக்கணும், யார மறைக்க வைக்கணும் அப்படின்னு ஈசன் போட்ட கணக்கு. அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தனியா வந்தோம், தனியா போறோம். நம்மை ஆளக்கூடிய வினைகள் அததான் நம்ம நல்லவர்களை சேர்க்கிறது. எவ்வளவு காலம் பயணிக்கணுமோ அவ்வளவு பயணிப்போம், அப்புறம் விலகுவோம், போகும். அததான் சொல்ற கருமருந்து. இந்த கருவுக்கு மருந்து எதுன்னா ஆலவாய் அப்பன், ஈசன், சொக்கன். கருமருந்தாகி புல்லாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே, ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே, அருள் செய்யாயே. 9வது பாடல்ல 7வது பாடல்ல மிக அழகா சொல்றார். வழுவிலாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனே, வழுனா குற்றம். அதனால வழிக்கு விழுதல் அப்படின்னு வாசகம் வந்தது. கீழே விழுது பேர் வழிக்கு விடுறது. அது பேர் அந்த வழிக்கிங்கிற வார்த்தை வேர் சொல் வழு. வழுனா குற்றம், பிழை. எடுத்துக்கொண்ட தொண்டை விடாம செய்யறதுதான் வழுவில்லாம செய்யறது. வழுவில்லாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனே, தொண்டனே செழுமலர் பாதம் செழுமலர் பாதம் தென்திரை நஞ்சம் குழகனே கோல வில்லி குத்தனே, மாத்தாய் உள்ள பாதுகாப்பா, மாத்து பாதுகாப்பு, மாத்தாய் உள்ள அழகனே ஆலவாயில் 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 அப்பனே அருள் செய்யாயே, அப்பனே அருள் செய்யாயே, ஏ ஏ நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் நறுமலர் நீரும் கொண்டு, நல்ல வாசனை பொருந்திய மலர்களை கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி, நாள்தோறும் ஏத்தி வாழ்த்தி, நாள்தோறும்
செறிவன சித்தம் வைத்து நல்ல விஷயங்களை பதிகங்களை சித்தத்துல வச்சு செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் திருவடி சேரும் வண்ணம் மறிகடல் வண்ணல் பாகாயா மறிகடல் வண்ணன் மாமரை அங்கமாறும் அறிவனே அறிவனே ஆலவாயில் அறிவனே ஆலவாயில் 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 அப்பனே அப்பனே அருள் செய்யாயே ஆலவாய் அப்பனே அருள் செய்யாய். ஒன்பதாவது பாட்டுல திருவானைக்காவலுடைய வரலாற்றை சொல்லுகிறார் நாவுக்கரையர். சிலந்தியை அரசால வைத்தாய், கோச்சங்க சோழராக மாற்றினாய், நலந்திகள் வாயில் நூலால் சருகிலை பந்தல் செய்த நலந்திகள் வாயில் நூலால் சருகிலை பந்தல் செய்த சிலந்தியை அரசதால அருளினாய் என்று தின்னம் கலந்துடன் வந்து நின்றாய் கருதினான் காண்பதாக அலந்தனம் இல்லாலவாயே அப்பனே அருள் செய்யாயே அலந்தனம் நாளவாயே அப்பனே அருள் செய்யாயே அப்பனே அருள் செய்யாயே நலம் திகழ் வாயில், நலம் திகழ் வாயின்னு சொல்றார். அது சாதாரண வாயாது. சிவபெருமானுக்காக தொண்டு செய்யறது எதுவா இருந்தாலும் அது நன்மை, நலம், மேன்மை. நலந்திகள் வாயில் நூலால் சருகிலை பந்தல் செய்த சிலந்தி வளையினால பந்தல் செய்து அப்பேற்பட்ட சிலந்தியை சிலந்தியை அரசுதா அரசால அரசு அது ஆள அருளினாய் என்று தின்னம் அதை நம்பி கலந்து உடல் வந்து நின் நின் பாதம் கருதி நான் காண்பதாக அலந்தனன் ஆலவாயில் ஆலவாயில் அப்பனே 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 ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே ஆலவாயில் அப்பனே அப்பனே அருள் செய்யாயே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரையர் பாடிய இரண்டாவது பதிகம் திருத்தாண்டகம். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்னு துவங்குகிறார்.
முளைத்தானை முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடை முடிமேய முகிழ்வல் திங்கள் வலைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகிமா நானா கோத்து துளைத்தானை சுடு சரத்த துவல நீராம் தூமுத்த வெண்முருவன் உமையோடு காடி திளைத்தானை தென்கூடல் திருகாலவாய் திளைத்தானை தென்கூடல் திருகாலவாய் அளவாய் ஆலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றேய நானே ராகம் அரிக்காம்போதி, தாளம் துஸ்ர நடை. முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடை முடிமேல் முகிழ்வன் திங்கள் வலைத்தானை வல்ல சுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையவா சுகிமானானா கோத்து துளைத்தானை சுடு சரத்தால் துவள நீராய் தூமுத்தவன் முறுவல் உமையோடாடி திளைத்தானை தெல் கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே விண்ணுலகில் மேலார்கள் மேலான் தன்னை மேலாடு புறமூன்றும் பொடி செய்தானை பன்னிலவு பைம்பொடி சுல் பழன தானை பசும் பொன்னில் நிறத்தானை பால் நீத்தானை உள்நிலவு சடை கத்தை கங்கை யானை கரந்துமையோடுடனாகி இருந்தான் தன்னை தென்னிலவு தென்கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே நீர்த்திரலை நீல் சடைமேல் நிறைவேத்தானை நிலமருவி நீரோட கண்டான் தன்னை பாழ்த்திரலை பயின்றாட வல்லான் தன்னை பகைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்தான் தன்னை காற்றிரலை மேகத்தின் உள்ளே நின்று கடும் குரலை இடிப்பானை கண்ணோர் நெற்றி திரளை தென்பூடல் திவுகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே.
வானமிது எல்லாம் உடையான் தன்னை வரியறவ கச்சானை வன்பேசூழ கானமதில் நடமாட வல்லான் தன்னை கடை கண்ணல் மங்கை உமை நோக்கா என் மேல் ஊனமது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனதுள்ளே நின்ற தேனமுதைத்தல் கூடல் திருகாலவை சிவனடிய சிந்திக்க பெற்றேனானே சிவனடிய சிந்திக்க பெற்றேனானே ஏ ஊரானை உலகேழாய் நின்றான் தன்னை ஒற்றைவன் பிறையானை உமையோடென்றோன் பேரானை பிறர்க்கென்றும் அறியான் தன்னை பிணக்காட்டில் நடமாடல் பேயோடு என்றும் ஆரானை அமரர்களுக்கு அமுதீந்தானை அருமறையால் நான் முகனும் மாலும் போற்றும் தீரானை தெல் கூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே மூவனை முத்தியை மூவாமேனி உடையானை மூவுலகும் தானே என்னும் பாவனை பாவம் அறுப்பான் தன்னை படியெழுதலாகாத மங்கை ஓடு மேவனை விண்ணோர்கள் நடுங்க கண்டே விரி கடலில் நஞ்சமுதம் அமுதம் இந்த தேவனை தல் கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே தேவனை தென் கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே துறந்தார்க்கு தூணறிய நின்றான் தன்னை துன்பம் துடை தாழ வல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்தான் தன்னை எல்லி நடமாட வல்லான் தன்னை மறந்தார் மதில் மூன்றும் மாய்த்தான் தன்னை மற்றொரு பற்றில்ல அடியேற்கு என்றும் சிறந்தானை தென்கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லையேத்தான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானே தலையாய தேவாதி தேவர்க்கு என்று சேயானை தல் கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே பகை சுடரை பாவம் மறுப்பான் தன்னை பழியிழியாய் நஞ்சுண்டு அமுதீந்தானை வகை சுடரை வல்ல சுரர் புறமாட்டானை வலைவிலிய எல்லாருக்கும் அருள் செய்வானை மிகை சுடரை விண்ணவர்கள் மேல பாலை மேலாய தேவாதி தேவர்க்கு என்றும் திகை சுடரை தென்கூடல் திருகாலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே
சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. மலையானை மாமேறு மன்னினானே வளர்ப்பும் சடை யானை வானோர் தங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் தாபித்து இருந்தானை தானே எங்கும் துளையாக ஒரு வரையும் இல்லாதானே தோற்றாத தோன்றாத மதில் மூன்றும் துவள எய்த சில யானை தென்பூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே. சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. தூர்த்தனை தோள் முடி பத்திருத்தான் தன்னை தொல் நரம்பின் இன்னிசை கேட்டு அருள் செய்தானை பார்த்தனை பணி கண்டு பறிந்தான் தன்னை பறிந்தவர்க்கு பாசு பத்தம் ஈந்தான் தன்னை ஆத்தனை அடியேனு கண்பல் தன்னை அளவிலா பல்லூழி கண்டு நின்ற கித்தனை தென்கூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே. சிவனடிய சிந்திக்க பெற்றே நானே. ஆலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் வரலாற்றை சொல்லுகிற பெரிய புராண பாடல். ஆண்ட அரசு அங்கணர் சீர் அருள் பெற்ற பதி நின்றும் பாண்டி நாட்டு எழுந்தருளும் பான்மயராய் தென் திசை போய் காண் தகைய திருப்புத்தூர் பணிந்து ஏத்தி கதிர் மதியம் தீண்டு கொடி மதி மதுரை திருகாலவாய் சேர்ந்தாரு. திருகாலவாய் அமர்ந்த செஞ்சுடரை செழும் பொருள் நூல் தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலான பெருவாய்மை தமிழ் பாடி தேடி திருப்பணி செய்து மறுவார்தம் புறமெரித்தார் பூவனத்தை வந்தடைந்தாரு. ஆலவாயினுடைய வரலாறு மிக அற்புதமான ஒன்று. இந்த ஆலவாயில சுவாமி எத்தனையோ திருவிளையாடல் செய்திருக்கிறார்கள். அதுல முக்கியமானது 64 திருவிளையாடல். இந்திரன் சாபம் நீக்கியது, வெள்ளானைக்கு துர்வாசருடைய சாபத்தை நீக்கி அருளியது, கடம்பவனத்தை அழித்து நாடாக மாற்றிய திருவிளையாடல், அம்பிகையை மலையத்துவசனுடைய மகளாக பிறப்பித்தது, மலையத்துவசன் மகளை மீனாட்சியை கரம் பற்றியது மணந்தது, பதஞ்சலி வியாகிரபாதருடைய தரிசனம் வெள்ளியம்பலத்திலே அவர்களுக்காக வெள்ளியம்பலத்திலே தரிசனம் வழங்கியது, குண்டோதரனுக்கு அன்னமிட்டது, அன்னக்குழி வழங்கியது, காஞ்சனமாலைக்கு 7 கடலை அழைத்தது, மலையத்துவஜனை சொர்க்கலோகத்திலிருந்து மீண்டும் மதுரைக்கு அழைத்தது, முருகப்பெருமானை உக்கிர பெருவழுதியாக அவதாரம் செய்ய வைத்தது, உக்கிர பெருவழுதிக்கு வேலும் வளைச்சண்டும் வழங்கியது, கடல் வட்ட செய்தது, உக்கிர குமாரனுக்கு போர் புரிந்த அவனோடு போர் புரிந்த இந்திரனை அவன் முடிமேல் வேலெறிந்து அவனுடைய கிரீடத்தை கீழே விழ செய்தது, மேருவை
செண்டால் அடித்து உடைத்தது. வேத பொருளை ரிஷிகளுக்கெல்லாம் அருளியது. ரத்தினம் விற்றது. வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது. எல்லாம் வல்ல சித்தராய் திருநீர் வழங்கி அருள் புரிந்தது. வருணன் விட்ட மழையை தடுத்து நான்மாட கூடலாக இந்த மதுரையை காத்தது. கல்யாணைக்கு கரும்பு வழங்கியது. சமணர்கள் ஏவிய யானையை அழித்தது. குழந்தையாய், படையராய், கட்டிலம் காளையராய் ஒரு அடியாருக்காக உருமாற்றியது. ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி நின்று நாட்டியம் ஆடியது. வேடனுக்காக திருமணத்திலே நடந்த காட்சியை காட்டி பழியை நீக்கியது. மகா சண்டாளனை ஆளவாய் அப்பனை வழங்கியதன் காரணமாக அவனுடைய பழியை நீக்கியது. வால்படை ஆசிரியருடைய மாணவனுடைய ஆணவத்தை அழிக்க அவன் அங்கம் வெட்டியது. சமணர் ஏவிய நாகத்தை கொன்றது. சமணர் ஏவிய பசுவை நந்தியம்பெருமானை வைத்து அந்த பசுவை கொன்றது. போர்ச்சேவகனாய் மெய்காட்டியது. உளவா கிழிக்கோட்டை அருளியது. வளையல் விற்றது. அட்டமா சித்திகள் அருளியது. மீன்முத்திரை காட்டி பின்பு ரிஷபமுத்திரையாக மாற்றியது. தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்தது. பொன்னணையால் ரசவாதம் செய்ய வைத்தது. சோழனை மடுவில் வீழ்த்தி உளவா நெல்கோட்டை அருளி மாமன் சபைக்கு ஏறி வழக்குரைத்தது. வருணதேவனுக்கு சிவலோகம் காட்டியது. பானபத்திரருக்காக விறகு விற்றது. பாணருக்கு திருமுக பாசனம் வழங்கியது. தம்முடைய நீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கு தங்கப்பலகை இட்டது. பானபத்திரர் மனைவியை வைத்து ஈழத்து பானவல்லாலை வாழ்வில் வென்றது. பன்றி குட்டிகளுக்கு பால் வழங்கியது. அப்பன்றி குட்டிகளை மந்திரிகளாக மாற்றியது. கருங்குருவிக்கு அருள் செய்தது. நாரைக்கு முக்தி வழங்கியது. ஆளவாய் காட்டியது. படைத்துணை சென்றது. பொற்கிழி தருமிக்கு ஈந்து வழங்கியது. நக்கீரனை கரையில் ஏற்றியது. நக்கீரருக்கு இலக்கணம் உரைத்தது. சங்க பலகையை ஈர்த்து சங்க புலவனாக தானே அமர்ந்தது. ஊமையை வைத்து சங்க பிணக்கை தீர்த்தது. ஊமையை வைத்து சங்க பிணக்கை தீர்த்தது. இடைக்காடருடைய சண்டையை தீர்த்தது. மீன்வலை வீசியது. மாணிக்க வாசகருக்கு உபதேசம் வழங்கியது. நரியை பரியாக மாற்றியது. பரியை நரியாக மாற்றியது. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட வரலாறு. கூன்பாண்டியனை காத்தருளியது. கழுவேறி சமணர்களை கழுவிலே ஏற்றி ஞான சம்பந்தருக்கு துணையாக நின்றது. 64வது திருவிளையாடல் திருப்புறம்பயத்திலே இருந்து சிவலிங்கமும் வன்னியும் மடைப்பள்ளியும் வந்து சாட்சி சொல்லி அபலப்பெண்ணை காப்பாற்றியது. ஆக 64 திருவிளையாடலையும் திருவிளையாடல் புராணமாக பரஞ்சோதி மாமுனிவர் அவர்களுடைய கருணையினால் ஆளவாய் சொக்கனுடைய அற்புதத்தை எல்லாம் இந்த உலகத்திற்காக எடுத்து காட்டியவர்கள். அப்பேற்பட்ட ஆளவாய் பெருமானை வழிபட்டால் 7 ஜென்ம பாபங்கள் சாபங்கள் நீங்கும் என்று சொல்லி செந்தமிழ் சொக்கநாத பெருமானையும் அன்னை அங்கையர்கண்ணி எம்பிராட்டையும் திருவடிகளை திசை நோக்கி வணங்கி அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஆளவாய் திருப்புகளை விண்ணப்பம் செய்வோமாகுக. சைவ முதல் குருவாய சமணர்களை தெருவோனே. சைவ முதல் குருவாய சமணர்களை தெருவோனே. பொய்யர் உள தன்னுகானே புனித அருள் புரிவாயே. கையில் மீசை கதிர் வேடா கடிக்கமல் அற்புத நீப தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே. தெய்வ சத்குருநாதா திருமதுரை பெருமாளே. திருமதுரை பெருமாளே.
தான தான தத்த தனதத்த தனதான தான தனதத்த தனதத்த தனதான தான தனதத்த 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 தான சீதவாசனை மலர் கூடல் பிழிக்கி முகமாயை வேல் விழி புரட்டி நகை முத்தழ சேமல் மார்பில பொற்கிரி பல பல தொங்களாரம் சேருமோவியம் என சடமினுகி வேகு ஆசை நேசமும் விளைத்து இடை உற்றவரி சேரை காழில் விழவிட்டு நடையிட்டு மயிலில் கலாப கலாப சாதியாமனவரொட்டி நடமிட்டு வலையான பேர்த்தமையிறக்க வகையிட்டு கொடிசாக நோய்பினி கொடுத்திடர் படுத்துவார்கள் பங்கினூடே தாவி மூழ்கி மதி கெட்ட வலமுற்றவனை பாவமான பிறவி கடல் உழப்பவனை தாருளாவு பத பத்தியில் இருத்துவதும் எந்த நாளோ வாதபூரனை மதித்தொரு குருக்களன ஞான பாதம் வெளியி இட்டு நரியில் குழுவை வாசியாமென நடத்துவகை தரசனல் புகான அன்பு காண மாடையாடை தர பற்றி முன கைத்துவகை ஆற்றின் மீது நடம் விட்டு சமன்னெடுத்து மகிழ் மாது பாணி தருப்பிட்டு நுதற் பித்தனருள் கந்தவேளே வேதலோகர் பொன்னில் அக்கர்தவ சித்தரதி பாரசீல முனி வர்க்க முறையிட்டலர வேலை ஏவி அவுண குலக்கமே ரக்க நகை கொண்ட சீதா வேதமீன கமல கண்ணர்மை பச்சை ரகுராமர் ஈனமயில் ஒக்க மதுரை பதியில் மேவி வாழமரர் முத்தர் சிவ பத்தர் பணி தம்பிரானே வாழமரர் முத்தர் சிவ பத்தர் பணி தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக அழகாக சொல்லுகிறார் அருணகிரி சுவாமிகள். சீதவாதனை மலர்குழல் பிழுக்கி முகமாய வேள்விழி புரட்டி நகை முத்தமிழ தேமல் மார்பில் இள பொற்கிரி பல பலன தொங்களாரம் சேருமோவியமென சடமிணுக்கி வெகு ஆசை நேசமும் விளைத்து இடை உற்றவரி சேலை காலில் விழ விட்டு நடையிட்டு மயிலின் கலாப சாதியாமென வெருட்டி நடமிட்டு வலையான பேர் தமை இறக்க வகையிட்டு கொடி சாக நோய் பிணி கொடுத்து இடர்படுத்துவர்கள் பங்கினூடே. தாசி பெண்களுடைய மாயைகளை சொல்லுகிறார். உடம்பை காட்டி காம இச்சையை காட்டி மயக்கி இந்த உடம்புக்கு தேவையில்லாத நோய்களை எல்லாம் தந்து படுத்துவார்கள் பங்கினோடு. இவர்களை எல்லாம் விட்டு தாவி மூழ்கி மதி கெட்ட வலமுற்றவனை, மதி கெட்டு இருக்கிற என்னை பாவமான பிறவி கடல் உழப்பவனை, பிறவி கடல்ல உழந்து போறவனை தாருளாவு பத பக்தியில் இருத்துவது எந்த நாளோ. உன்னுடைய கமலத்திலே வந்து பக்தியோட இருப்பதற்கு நீ எந்த நாள் எனக்கு அனுகிரகம் பண்ண போற? வாதவூரனை மதித்து ஒரு குருக்களென, வாதவூரை மணிவாசக பெருமானுக்காக குருவாக வந்து குருந்து மரத்தின் கீழே அருளி சரியை கிரியை யோகம் ஞானத்தை வழங்கிய ஞான பாதம் வெளியிட்டு நரியில் குழுவை வாசியாமென நடத்துவகை உற்றரசன் அன்பு அவன் காண்பு காண. நரியெல்லாம் பரியாக மாற்றி
மாணிக்க வாசகராக அரிமர்தன பாண்டியனை பணிய செய்த பெருமானே, ஈசானே என்று சொல்லுகிறார். மாட யாடை தர பற்றி முன கைத்து வைகை ஆறின் மீது நடமிட்டு மணல் எடுத்து மகிழ் பிட்டுக்காக மண் சுமந்து கந்தையாடையை உடுத்துக்கொண்டு மாது வாணி வந்தியம்மையினுடைய பிட்டை நுகர்ந்து மாது வாணி தரு பிட்டை நுகர் பித்தனருள் கந்த வேளே. அப்படி பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டு வைகை மண்ணை சுமந்த ஆளவாய் சொக்கனுடைய பெருமா குழந்தையே கந்தவேளே. வேதலோகர் பொன்னத்தர் பொன்னிலத்தர், பொன்லோகத்துல வாழக்கூடியவர்கள் வேதலோகத்தர்கள், தவ சித்தர்கள், ஞானிகள், தவசிகள், பாரசீல முனிவர்கள் முறையிட்டலற, இப்பேற்பட்ட அன்பர்கள் எல்லாம் அலற அவர்களுடைய கூக்குரலை கேட்டு சூரனை அழித்த வேலை ஏவிய வேலை ஏவிய அவுணர் குலம் இறக்க நகை கொண்ட சீலா. அவுணர் குலத்தை அழித்த பெருமாளே, வேத மீன கமல கண்ணர், வேதத்தை கவர்ந்து சென்ற அரக்கனை மச்ச அவதாரம் மீனாக உருவெடுத்து வேதத்தை காப்பாற்றிய பச்சை வடிவுடைய ரகுநாதர் ராமர், பச்சை ரகுராமர் ஈன மயில் ஒக்க, அவருடைய 2 பிள்ளைகளாகிய தெய்வானை, திருமாலுடைய பிள்ளை அமுதவள்ளி குமுதவள்ளியாக கூடிய தெய்வ யானையையும் அன்னை வள்ளி பிராட்டியையும் 2 பேரையும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு ஒக்க மதுரை பதியில் மேவி வாழமரர் முத்தரு சிவபத்தரு, ஞானிகளும் பக்தர்களும் பணிகின்ற எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவடிகளை நான் வணங்குகிறேன்னு அருணகிரி சுவாமிகள் வழிபாடு செய்கிறார். இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து ஆலவாயிலேயே தங்கியிருந்து மீண்டும் நாம் அடுத்த 170வது வாரத்தை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கிறோம். 170வது அமர்வு. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலவாய் பதிகங்களை விண்ணப்பம் செய்து நிறைவு செய்வோமாக. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் பாதங்களை பணிந்து என்னுடைய மனம் மொழி வாக்கினாலே பணிந்து வணங்குவதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இங்கு கூடியிருக்கின்ற அன்பர் பெருமக்கள் எல்லோருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இன்று சுவாமிகள் எங்களை அங்கையற்கண்ணியுடன் உரை சொக்கநாத பெருமான் அருளாட்சி புரிகின்ற தென்கூடல் என்று சொல்லப்படுகின்ற மதுரை மாநகரிலே உள்ள திரு ஆலவாய் நகரிலே தொடர்ந்தும் இன்று திருநாவுக்கரசு பெருமானுடைய பாடல்களை எங்களுடன் சேர்ந்து பாடி எங்களுக்கு விளக்கமும் சொல்லி தந்தார்கள். அதிலே குறிப்பாக முதலில் நாங்கள் திருநாவுக்கரசர் துதி, அதாவது குறிப்பாக இங்கே பதிகம் 77 100 பகருமா என்று சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரச தேவர் ஏகாதச மாலையில் அமைந்துள்ள 7வது பாடலை நாங்கள் திருநாவுக்கரச துதியாக சுவாமிகள் பாடி காட்டினார்கள். இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் பதிகம் 7 700 பதிகங்கள் இயற்றியதாக இந்த திருநாவுக்கரசு தேவர் ஏகாதச மாலை கூறுகின்றது. ஆனால் எங்களுடைய தவ குறைவோ என்னவோ எங்களுக்கு கிடைத்துள்ளது 3066 பாடல்கள் மட்டும். 4வது திருமுறையில் 1070 பாடல்களும், 5வது திருமுறையில் 1015 பாடல்களும், 6வது திருமுறையில் 981 பாடல்களும் மட்டுமே கிடைத்துள்ளது. இடையிலே நாங்கள் நந்திவர்மன் ஐயா அவருடைய பாடலை கவனிப்போம். குருவென அருள்பவர் உரைகளை களைபவர் தருவதில் அளவிலா தன்னழியுடையவர். குருவென அருள்பவர் உரைகளை களைபவர் தருவதில் அளவிலா தன்னழியுடையவர். வருவது வள்ளலின் அருளன கருவிலே திருவுடை சிவாக்கரர் செழுங்கடல் போற்றியே. வருவது வள்ளலின் அருளன கருவிலே
திருவுடை சிவாக்கரர் செழுங்கடல் போற்றியே. நாங்கள் இன்று திருநாவுக்கரசருடைய பாடல்களை 2 பதிகங்களை சுவாமிகள் எங்களுக்கு கற்பித்தார்கள். முதலாவது பதிகமாக வேதியா வேத கீதா என்ற மிகவும் அருமையான பண்ணிலே அமைந்துள்ள ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயோ என்று கூறுகின்ற சிறப்பான பதிகத்தை எங்களுக்கு திருநேரிசை பண்ணில் அமைந்த பாடல் நவரோஸ் ராகத்திலே கற்பித்தார்கள். அதனை தொடர்ந்து நாங்கள் திருத்தாண்டகம் ஒன்று படித்தோம். அதிலே அந்த திருத்தாண்டகத்தை சுவாமிகள் மிகவும் அழகாக முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்று சொல்லுகின்ற திருத்தாண்டகத்தை அரிகாம்போதி ராகத்திலே எங்களுக்கு பாடி தந்தார்கள். எங்களுடன் சேர்ந்து நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து பாடினோம். இதனை தொடர்ந்து பெரிய புராண பாடல் 2 பெரிய புராண பாடல்களும், அதனை தொடர்ந்து 2 திருப்புகழ் அருணகிரிநாதர்களுடைய சைவ முதல் குருவாயே என்கின்ற பாடலையும், சீத வாசனை மலர்குழல் பிலிக்குமுக என்று சொல்லப்படுகின்ற திருப்புகழையும் படித்து தந்தார்கள். சுவாமிகளுக்கு எவ்வாறு நன்றி கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு கருணையுடன் சுவாமிகள் பல செய்திகளையும் இன்று எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். முதலாவதாக CKS முதலியார் அவர்கள் அப்பர் பெருமானுடைய ஆத்மார்த்த மூர்த்தியாக இந்த ஆலவாய் சொக்கன் அமர்ந்திருப்பதாக மிக விளக்கத்துடன் சுவாமிகள் சொல்லி தந்தார்கள். 2வதாக மந்திரம் என்பதனுடைய பொருள் நினைப்பவர்களை காப்பது என்று மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். தொடர்ந்து எங்களுக்கு 2 பாடல் 3 பாடல் 7 பாடல் 9 3 பாடல்களுக்கு மிகவும் விளக்கமான பொருள் தந்தார்கள். சில பாடல்களிலே உள்ள தமிழ் சொற்களுக்கு நாங்கள் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற தமிழ் சொற்களை கருத்துக்களை எங்களுக்கு மிகவும் விளக்கமாக சொல்லி தந்தார்கள். அதோடு கூட இந்த திருவாலவாய் வரலாற்றிலே உள்ள 64 திருவிளையாடல்களில் குறிப்பாக ஒரு 2-3 பார்த்தோம் என்றால், உக்கிர பெருவழுதியாக முருகனை பிறப்பித்தது, வேத பொருளை நரிகளுக்கு ரிஷிகளுக்கு அருளியது, திருநீறு வழங்கியது, கல்யாணைக்கு கரும்பு வழங்கியது, கால்மாறி நடனமாடியது, திருமுக பாசுரம் பானபத்திரருக்கு அருளியது, யாழ்ப்பாணருக்கு பொற்பலகை கொடுத்தது, இப்படி பல திருவிளையாடல்களை எனக்கு ஞாபகத்தில் வந்தவற்றை சுருக்கமாக சொன்னேன். பல திருவிளையாடல்களை இன்று சுவாமிகள் எங்களுக்கு, நான் நினைக்கின்றேன் அந்த 64 திருவிளையாடல்களையும் எங்களுக்கு இன்று எங்களுடைய மனதிலே கொண்டு வந்து இருத்தியிருப்பார்கள். அந்த திருவாலவாய் வரலாற்றை மிகவும் விளக்கமாக சுவாமிகள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அவருக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை மீண்டும் 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 சொல்லி மகிழ்கின்றோம். அதே நேரத்திலே இந்த ஆஸ்திரேலியா தமிழ் பேரவை எங்களுக்கு அருளுகின்ற அர்ச்சுனமணி ஐயாவுடைய வழிகாட்டலிலே பலர் அவருக்கு பின்னால் இருந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் அருமையான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அன்புஜயா ஐயா அவர்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு அந்த கோபுர காட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த கோபுரத்தை வழிபாடு செய்வது என்பது மிகவும் முக்கியமானதும் சைவ மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதனை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் அவர் தந்து கொண்டிருக்கின்றார். அதே போல என்னுடைய இனிய நண்பர் நந்திவர்மன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு பாடல், இனிய தமிழ் பாடலை தந்து கொண்டிருக்கின்றார். அதோடு இந்த ஒவ்வொரு கிழமையும் இந்த எங்களுடைய திருமுறை ஓதலை மிகவும் ஒழுங்குபடுத்தி அதிலே உள்ள எழுத்துக்களை எங்களுக்கு கைப்பிடித்து சொல்லுவது போல அந்த எழுத்துக்களை எல்லாம் காட்டிக்கொண்டு அதை மட்டுமல்ல, பிறகு அதனை எங்களுடைய யூடியூப் வடிவத்திலே அமைத்து தருகின்றார். நான் நினைக்கிறேன் ரமாதேவி தனசேகர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள். அதோடு எங்களுக்கு இந்த திருமுறை ஓதலிலே மங்கள வாழ்த்தினை பாடி மூவர் ரஜினி அருளானந்தம் அம்மா, ஜெயந்தி தனபாலன் அம்மா,
கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த திருமுறை ஓதல்களை மாறி மாறி மங்கள வாழ்த்து பாடி எங்களை மகிழ்விக்கின்றார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் பின்னணியில் இருந்து கொண்டு இந்த பாடல்களை தொகுத்து PDF வடிவிலே இணைத்து தருபவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு சேர்ந்து இவர்களுக்கு உதவியாக உலகெங்கிலும் இருந்து பல சிவனடியார்கள் இந்த திருமுறை ஓதலிலே பங்கு கொள்கின்றார்கள். எல்லோருக்கும் அன்பான நன்றி, வணக்கம். இன்று எங்களுடைய மங்கள வாழ்த்தினை பாட ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கே முடிவேந்த முனிதற்கு அமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கன்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம் தூயோனடி தாமரை தொழுவாம். ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. மாண்புகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி விலங்கு குருமணி போற்றி. தென் பிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி ஆனாய் போற்றி. காண்க அவளும் தானும் உடனே அவாய் கனகத்திரளே அரோகரா